ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? தமிழ்நாடு மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு வரக்கூடிய காலங்கள்ல விழிப்புணர்வுகள் நெறைய தேவைப்படுது. என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நடந்து முடிஞ்ச எலெக்ஷனா இருக்கட்டும், பாராளுமன்றத்தில போய் பல நிர்வாகிகள் பதவியேத்து அவங்களுடைய கடமைகள வந்து படிப்படியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுக்கு அ என்னுடைய முதல்ல வாழ்த்துக்கள். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 700 மதுபானை கடைகள வந்து மூடியிருக்காரு. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து வந்து வேடிக்கையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு பாராளுமன்றத்தில நடந்தது. சபாநாயகர் வந்து அ இரு தரப்புலயும் வந்து விவாதங்கள வச்சு அ வெற்றி பெற்றது தளபதி விஜய் அவர்கள். அதாவது நான் எந்த இயக்கத்தையும் சேர்ந்தவன் இப்பயும் நான் சொல்றேன். எந்த இயக்கத்தையும் சேர்ந்தவன். ஆனா, ஒரே ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னாக்கா, அ ஒரு புது இயக்கம் உள்ள வருது அப்படிங்கிறப்ப இவ்ளோ எதிர்ப்பு இருக்குமா? அப்போ வந்து எ எப்படின்னா இருக்கிறவங்க முன்னேறி போயிட்டே இருக்கணும். பின்னாடி இருக்கிறவங்க முன்னேறி வரணுங்கிறது நிராகரிக்கப்படுது இந்த இடத்துல. அதுதான் ஒண்ணு. சரி, ஓகே. நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போவோம். உதயநிதி வந்து விவாதங்கள் வைக்கிறப்ப என்ன அப்படி சொன்னார்னாக்கா, எங்களுடைய இயக்கத்த சேர்ந்து தான் நீங்க வந்து சில இடத்துல வந்து உங்களுடைய நம்பிக்கை அடிப்படைய வந்து உங்களுடைய 18க்கு வரக்கூடிய நபர்கள வந்து நீங்க தேடி கண்டுபிடிச்சு, எங்களுடைய அனுமதியோட வந்து உங்களுக்கு வந்து ஆறுதல் அழைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லி, அந்த இடத்துல ஒரு ஒரு அவதூறான வார்த்தைய வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? உதயநிதி அவர்களே. என்ன அப்படின்னாக்கா, நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இது வந்து மக்களுடைய ஆட்சி. மக்களுடைய ஆட்சி அப்படிங்கிறப்ப ஒரு 5 ஆண்டு காலங்கள் வந்து இயக்கங்கள் வந்து செயல்பட வேணும். மக்களுடைய தேவைகள வந்து பூர்த்தி செய்ய, மக்கள் தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு ஒரு நபர முதலமைச்சரா ஆக்கி அனுப்புறாங்க அப்படின்னாக்கா, அந்த இடத்துல அ சிறு சிறுபான்மையினால அந்த இடத்துல வந்து ஆட்கள் வந்து இல்லாத பற்றாக்குறையினால ஒரு இது வந்து மக்களுக்கு செயல்பட ஒரு இயக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து கடிதம் மூலியமா அனுப்பி எங்களுக்கு வந்து ஆறுதல் வேணும். எங்களுக்கு வந்து உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அ ஒரு லெட்டர் குடுத்து உங்கள்ட்ட அனுமதி பெற்று தான் அத வந்து வாங்கியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து நீங்க அந்த இடத்துல வந்து நீங்க கொச்சைப்படுத்தி பேசியிருக்கீங்க. இது ஒரு தவறு. சரிங்களா? இது வந்து நான் வன்மையா கண்டிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நீங்க வந்து சொல்றீங்கல்ல, நீங்க வந்து எங்களுடைய இதில ஆறுதல் பட்டிருக்கீங்க. எங்களுக்கு எங்க தரப்புலேருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களே வந்து பல இயக்கங்களோட சேர்ந்து தான் நீங்களே வந்து உங்களுடைய கட்சிய வழிநடத்திட்டு போறீங்கங்கிறது உங்களுக்கு தெரியுமா முதல்ல உதயநிதி அவர்களே? இது உங்களுக்கு தெரியுமா? அதாவது தனிப்பெரும் கட்சியா நின்று தளபதி விஜய் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு. 108 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காரு. அதிகபட்சமா 118 இடம். அந்த நம்பர வந்து சேஸ் பண்றதுக்கு தான் எல்லா இயக்கத்துக்கும் வந்து கடிதம் மூலியமா அனுப்பி, இது வந்து மக்களுக்காக செய்யக்கூடிய இயக்கம். நம்ம வந்து ஜனாதிபதி ஆட்சி வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து கட்சிய வந்து கலைச்சுட்டாங்க. இப்ப வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஆகும்? ஜனாதிபதி ஆட்சி நடக்கும். 3 ஆண்டுகள் நடக்கும். இது வந்து படிப்படியா மாத்தி, மாத்தி ஆண்டுகிட்டே போவாங்க. மக்களாட்சிங்கிறது நடக்காது. மக்கள் ஃப்ரீடமா இருக்க முடியாது. ஆர்மி வர ஆரம்பிச்சுரும். உள்ள வந்து சோல்ஜர்ஸ் இறங்கிருவாங்க. மக்கள் ஃப்ரீடமா இருக்க முடியாது. வெளிய திரும்பவும் முடியாது. ஒரு நல்லது கெட்டதுனாலும் வந்து கஷ்டம். இதெல்லாம் வந்து இருக்க போய் தான் தளபதி விஜய் அவர்கள் மக்களுடைய கோரிக்கையா எடுத்து அ மத்த இயக்கத்துல வந்து ஆறுதல் பெற்று ஒரு முதலமைச்சரா வந்து ஆயிருக்காரு. இது ஒரு பாயிண்ட் நல்லா யோசனை பண்ணிக்கங்க. உதயநிதி அதாவது ஸ்டாலினுடைய பையன் அவரு. ஏன்னா, பாராளுமன்றத்தில பேசுறப்ப, சில விஷயங்கள வந்து பேசிட்டு, அந்த இடத்துலேருந்து வெளிநடப்பு செஞ்சிருக்காரு. அதாவது மக்கள் வந்து உங்கள தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, எதிர்க்கட்சியா நீங்க உட்காந்து, ஒரு பாராளுமன்றத்தில சபாநாயகர் இருக்கிறப்ப, ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கிறப்ப, நீங்க வந்து அ மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய தாழ்வான நிலையில நீங்க என்ன வந்து பண்ணியிருக்கீங்கன்னா, வெளிநடப்பு செஞ்சிருக்கீங்க. அதாவது உங்களுடைய கருத்த முன் வச்சுட்டு, அந்த இடத்துல நீங்க உட்கார்ந்துருக்கணும். ஆனா வந்து எதிர்க்கட்சியா இருந்தீங்கன்னா, நீங்க என்ன வேணாலும் பேசலாம்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நீங்க இருக்கக்கூடிய இடங்களுக்கும், உங்கள எதிர்த்து நிக்கிறவங்களுக்கும் நீங்க வந்து ரெஸ்பெக்ட் குடுக்கணும். இப்ப தளபதி விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, குடுக்குற வார்த்தையும் குடுத்து, ரெஸ்பெக்ட்டையும் குடுத்து, எல்லாமே வந்து கரெக்ட்டா பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இனிமேல் தான் வந்து ஸ்டார்ட்டிங் பண்ணி, பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லாத்தையும் சீர் செஞ்சுட்டு வர முடியும். அதுக்கு தான் அவர் வந்து பதவியேற்கிறதுக்கு முன்னாடியே, எனக்கு வந்து கொஞ்சம் டைம் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது. ஏன்னா, பாராளுமன்றம்ங்கிறது ஒரு நாட்டோடைய தலைவர், தமிழ்நாட்டோடைய ஒரு முதலமைச்சர்.
அவர் ஏதோ ஒரு இடத்துல தவறு பண்ணாலும் மக்கள் வந்து எதிர்க்கட்சியாகவும் வச்சு ஒரு கட்சி இயக்கத்தை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு எதிர்க்கட்சி இயக்கத்தை வந்து உருவாக்கி அவங்கள வந்து நீங்கள் கேள்வி கேட்கறதுக்காக வந்து உங்களையும் மக்கள் வந்து உள்ளே அனுப்பியிருக்காங்க. அதாவது உங்கள் இயக்கத்துக்கும் சேர்ந்து தான் அவரும் அந்த இடத்துல பாடுபடுறாருங்கிறத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. சரிங்களா? அதாவது எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இப்பயும் இந்த விஷயத்தை வந்து நான் பதிவிடுறேன். ஏடிஎம்கே இந்த மாதிரி இயக்கங்கள் தான் வந்து ஆண்டுகிட்டு இருக்குது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஏடிஎம்கேல பல பிளவுகள் வந்து ஏற்பட்டு இயக்கம் வந்து ரெண்டாக உடையுது. இது நீடிக்குமா இல்லை வந்து சரி செய்யப்படுமா என்ன எதுங்கிறது தெரியல. அது கடவுளுடைய நாட்டம். சரி, நம்ம வழிக்கு போவோம். என்ன அப்படின்னாக்கா தளபதி விஜய் அவர்கள் நீங்கள் உதயநிதி சொன்னதுக்கு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு. தெரியலனா படித்து தெரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது ஒரு விஷயம், இப்போ நடந்த எலெக்ஷனில் தனிப்பெருக்கட்சி என்று 100 இடங்கள் வந்து மக்களை வந்து வெற்றி பெற்று அவர் வந்து முன்னேறி போயிருக்காரு. அதாவது 118 அந்த சேஸ் நம்பரை நோட் பண்ணி தான் உங்கள்கிட்ட வந்து ஆறுதல் கேட்டிருக்காங்களே தவிர, அதுவும் எதுக்குன்னா மக்களை வந்து எந்த இடத்துலையும் வந்து சிரமப்பட்டுறக்கூடாது. தளபதி விஜய் அவர்கள் எல்லாரும் வந்து சொல்கிற ஒரு விஷயம், மக்களே வந்து பிரதிபலிப்பாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதாவது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஒரு சட்டமன்றத்தில் மரியாதைக்குரியாக பேசினால் அது முற்றிலும் தவறு. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுடைய பையன் பேசிட்டு போயிருக்கிறாரு விஜய், முதலமைச்சர் விஜய் கிட்ட. ஏன்னா அதுக்கும் அவர் பதிலளிக்க கொடுத்துருக்காரு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. கிட்டத்தட்ட நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி அமைச்சிருக்கோம், எதிர்க்கட்சியாகவும் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. முதல்ல ரெஸ்பெக்ட்னா என்னன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்க்கட்சியில் இருந்து குரல் கொடுங்க. நான் வந்து இப்பயும் சொல்கிறேன், நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. ரீசெண்டாக வந்து நான் அந்த நியூஸு தொலைக்காட்சிகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். மக்கள் தேர்ந்தெடுத்து புது ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தளபதி விஜய் அவர்களை வந்து தேர்ந்தெடுத்து முதலமைச்சராக ஆக்கியிருக்காங்க. சரிங்களா? தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்களை பிடிச்சிருக்காங்க. தனிப்பட்ட முறையில் நீங்கள் எத்தனை இடத்த பிடிச்சிருக்கீங்க டிஎம்கே சார்பில் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது, முதல்ல ஒரு விஷயம், யாரிடமும் கூட்டு போட்டு அவங்க வந்து 108 இடத்த பிடிக்கல. உங்களை மாதிரி பல இயக்கத்தை கூட்டு சேர்த்து ஆட்சி அமைக்கல. சரிங்களா? தனிப்பெருங்கட்சியாக 108 இடங்களை பிடிச்சிருக்கிறதே பெரிய விஷயம். 108 பிடிச்ச அவருக்கு பார்க்குறேங்க இன்னும் வரக்கூடிய காலங்களில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சிறியூர்லேருந்து பெரியவர் வர விஜய்ன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் வந்து நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா வந்து பாலிடிக்ஸ்லாம் வந்து நம்ம பேசக்கூடாது அப்படின்னு நினப்போம். ஆனால் பாலிடிக்ஸ் உள்ளே போனால் தான் தெரியுது நம்ம கவர்மெண்ட்டே எப்படி ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? பார்ப்போமே. தளபதி விஜய் அவர்களும் என்ன கொஞ்சம் டைம் தானே கேட்குறாரு. கொஞ்சம் டைம் கேட்குறப்பையும் சில மாற்றத்தை உருவாக்குறாருல, அது ஒன்றும் பெரிய விஷயம்தான். பார்க்கலாம் நண்பர்களே. மக்களே சிந்திச்சு செயல்படுங்க. வரக்கூடிய காலங்களில் நமக்கு யார் நல்லதை செய்கிறாங்களோ உங்கள் கண்ணுக்கு எதிர்க்க அதை மட்டும் மனசில் வச்சு, மனநிலையில் வச்சு, உங்கள் கண் பார்வையில் வச்சு நீங்கள் ஆறுதல் கொடுங்க. முக்கியமாக தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய